ஆதியாய் அனாதியாய் அவதரித்த தமிழுக்கு விடை கொடுக்கும் நேரம் இது. அந்த வகையிலே இந்த மண்ணினுடைய தமிழ் அடையாளமாக வாழ்ந்து மறைந்துவிட்ட பண்டிதர் ஐயா கரந்தாமன் ஐயா அவர்களுக்கு நமது ஆத்ம அஞ்சலிகளை செலுத்துகின்ற இந்த வேளையிலே புலவரி என்பது இந்த மண்ணுக்கு ஒரு புலமை பாரம்பரியம் இருக்கிறது. அது கந்தமுருகேசனார் வழிவருகின்ற ஒரு பாரம்பரியம் என்றால், மற்றொரு வழியிலே சதாவதானி கதிரவேற்பிள்ளை வழிவருகின்ற மற்றொரு பாரம்பரியம். அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற போது இந்த ரெண்டு புலமை பாரம்பரியங்களையும் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். என்றால் அவருடைய மனைவியார் மேலே பகுதியை சேர்ந்தவர், சதாவதானி கதிரவேற்பிள்ளை பிறந்த மண்ணை சேர்ந்தவர் என்ற அந்த செய்தியும், அவர் கந்தமுருகேசனார் பிறந்த இந்த புலோரி தெற்கு மண்ணை சேர்ந்தவர் என்ற வகையிலும் கூட நாங்கள் அந்த புலமை பாரம்பரியத்தினுடைய சிறப்பின் ஒரு அடையாளமாக, ஒரு பண்டித மரபினுடைய ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியத்துக்குள்ளாலே கல்வி கற்றிருக்கக்கூடிய அல்லது திண்ணை கல்வி பாரம்பரியத்துக்குள்ளாலே வந்திருக்கக்கூடிய ஒரு கல்வி மரபின் அடையாளமாக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். இந்த இடத்திலே நின்று பேசுகிற போது காடி கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவனாக, அகில இலங்கை இளங்கோ கழகத்தின் ஒரு தலைவராக, சதாவதானி கதிரவேற்பிள்ளை சரசமநிலையை உட்பட்ட அந்த ஊர் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்று இந்த தளங்களில் இருந்து எங்களுடைய ஐயாவுக்கான இறுதி வணக்கத்தை நான் செலுத்த முனைகின்றேன். குறிப்பாக ஒரு தமிழ் புலத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் என்ற வகையிலே ஒரு தமிழ் ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு காடி கல்லூரியிலே அவர் தமிழை கற்கிற போது பாடி பாடி தமிழை கற்பிப்பார். அவருடைய கற்பித்தல் முறை என்பது மிக பல மாணவர்கள் இன்றைக்கும் அதனை நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற, தமிழை கற்காதவர்கள் கூட அவர் கற்பிக்கின்ற அந்த முறைகளுக்குள்ளால் ஈர்க்கப்பட்டு தமிழை கற்ற ஒரு மிகப்பெரிய மாணவர் பரம்பரைக்கு சொந்தக்காரராக கரந்தாமன் சார் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதுபோலவே குறிப்பாக எங்களுடைய இந்த மண்ணிலே புதிய தமிழ் நிலவ வேண்டும் என்பதை சொல்லியே மட்டுமல்ல செயலிலும் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய ஒருவர். நான் 2018-17 ஆண்டுகளிலே அகில இலங்கை இளங்கோ கழகம் நடத்திய புலமை ஒளி என்ற அந்த முத்தமிழ் விழாவிலே நாங்கள் ஐயா அவர்கள் பணியை மதிப்பளித்தது புலமை ஒளியினுடைய சிறப்பு விருதாகிய தமிழ் மாமணி என்ற விருதை ஐயா அவர்களுக்கு வழங்கி மதிப்பளித்திருக்கிறோம் என்ற ஆத்ம திருப்தி இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய கடகம் சார்ந்ததாக. அதுபோல சதாவதானி கதிரவேற்பிள்ளை குருபூசை விழாக்களில் எல்லாம் அவர் அந்த காலத்திலே வந்து பேசிய பட்டிமன்றங்கள், ஒவ்வொரு முறையும் அங்கே அவரை அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கௌரவித்திருக்கிற அந்த நினைவுகளையும் நான் இந்த இடத்திலே நினைத்து பார்க்கிறேன். இவ்வாறு அவர் அடிப்படையில் ஒரு பகுத்தறிவாதியாக இருந்தாலும் கூட ஒரு சமயத்துக்கு எதிரானதாக தொழிற்பட்டவர் அல்ல. அவரிடம் சமய நம்பிக்கைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட சமய பாடத்தையும் கற்பிக்கின்றவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை, இன்னொருவருடைய நம்பிக்கைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றவராக இருக்கவில்லை. தான் வாழ்ந்த வாழ்வியல் நம்பிக்கைகளில் கொள்கைகளை ஒரு காலகட்டத்தில் பெரியாரிசம் பகுத்தறிவாதம் என்று பயணித்த அவர் பின்னர் தமிழ் தேசியவாதத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த பயணத்தினூடாக தமிழ் மொழிக்கான தூய தமிழ் சார்ந்த பல்வேறு வகையான செயற்பாடுகளை அன்றிலிருந்து இன்று வரை முன்னெடுத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக பல நூல்களை தந்திருக்கின்றார். சதாவதானி கதிரவேற்பிள்ளை எப்படி தமிழ் பேரகராதியை தந்தாரோ அதுபோல இந்த மண்ணிலே அந்த அகராதி பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக வடமொழி தமிழ் ஒப்பியல் அகராதி என்பதை போருக்கு பின்னராக இலக்கி இருக்கக்கூடிய அகராதி பணிகள், உறவு முறை சொல்ல அகராதி என்று இந்த அகராதி பணிகள் இப்படி பல நூல்கள் இருக்கிறது. நான் வந்து இந்த தமிழ் மாமணி விருது வழங்குகின்ற அந்த காலகட்டத்திலே பல மனத்தியாளர்கள் பேசியிருக்கிறேன். அவர் கவலையோடு பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக அவர் இயற்றிய பல நூல்கள் இன்றைக்கு இல்லை, போரினாலே தொலைந்து போன அந்த நூல்களை எண்ணித்தான் அவர் கவலைப்பட்டார். எனவே எங்காவது அந்த நூல்கள் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மணி மண்டபத்திலே அவற்றை நாங்கள் காட்சிப்படுத்தி நிச்சயமாக ஆகி இருக்கக்கூடிய அத்தனை இலக்கிய முயற்சிகளையும் ஒன்றாக தொகுத்து தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இந்த தூய தமிழ் என்பதற்கு அவர் கண்ட அந்த கனவு தளத்திலே எங்களால் என்ற பங்களிப்புகளை நாங்களும் வழங்குவதற்கு முன்வருவதுதான் அதற்கு செய்யக்கூடியதாக இருக்கிற உயர்ந்த அஞ்சலியாக அமையும் என்று வேண்டி இப்படிப்பட்ட பெரியார்களின் இடைவெளிகளை நாங்கள் எப்படி நிரப்பப் போகிறோம் என்றால்
மொழி என்பது என்னுடைய ஒரு இனத்தின் மிகப்பெரிய அடையாளம். இன்றைக்கு கல்வி நிலையம் சரி, இன்றைக்கு மாணவர்கள் எந்த பாடத்திலே குறைவாக புள்ளி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ் பாடத்திலே என்று வெட்டங்களாக சொல்ல வேண்டிய ஒரு நிலைத்தான் என்னுடைய சமுதாயம் இருக்கிறது. எனவே கல்வி நிலையம் சரி, சமூக வாழ்விலும் சரி, என்னுடைய தூய தமிழை ஐயாவுடைய அந்த கனவுகளுக்கு வடிவம் கொடுக்கின்ற வகையில் எங்களால் இந்த பங்களிப்புகளை செய்வதே ஐயாவுக்கான உயர் அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி மீண்டும் எதிர்காலத்திலே ஐயாவுக்காக செய்யப்படக்கூடிய பணிகளில் என்னால் இயன்ற பங்களிப்புகளை வழங்குவதற்கு காத்திருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லி ஐயாவுடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி.